உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவைக்குள் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம். முறுக்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியும் கூட. முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி புழுங்கல் அரிசி வச்சு தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறோம். புழுங்கல் அரிசி இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுகிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே இது ஊற வைக்கும்போதே நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெட் சில்லி ஒரு 5 எடுத்து ஊற வச்சுருந்தேன். அது நான் கொஞ்சமாக இருக்குதுன்னு மிக்சியில் அரைச்சதுனால இது சரியாக அரைப்படலை. அதனால் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு பொட்டுக்கல் பார்த்திங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டு நம்ம எந்த அளவில் எந்த கப்போ எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அது ஒன்று போட்டால் பொட்டுக்கல்லை 1/4 தான் போடணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் இந்த 1 டம்ளர் எடுத்ததுக்கு இதில் ஒரு 1/4 டம்ளர் தான் நான் பொட்டுக்கல்லை எடுத்து அதை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க எள்ளு நல்லா கழுகிட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோ. ஊற வச்சு போட்டால் தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை எள்ளுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் தான் இருக்குது அப்படின்னா இது 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். இப்போ முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு இருக்குது இல்லைங்களா, எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம காரத்துக்கு வரமிளகாய் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இதில் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். நம்ம எல்லாம் பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பொருளும் இதில் சேர்த்து பிசைஞ்சிட்டோம். மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும், இந்த மாதிரி. இப்போ முறுக்கு நமக்கு முறுமுறுன்னு வரணும்னா நம்ம எண்ணெயில் நம்ம முறுக்கு சுடுறோமோ அந்த எண்ணெயை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஆவி வர்ற மாதிரி நல்லா காய்ச்சி இதில் ஊற்றி பிசைஞ்சிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். பாருங்கள், இந்த ஒரு சின்ன கரண்டியில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம என்ன முறுக்கு சுடுற எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் இதில் ஊற்றி இப்படி இந்த மாதிரி பார்த்திங்களா ஆவி வருது. இந்த ஆவி வர்ற பக்குவத்தில் நாம் இதை எடுத்து மாவில் கலந்துடணும். பாருங்கள், இது மாவில் ஊற்றிடணும். ஊற்றிட்டோங்களா? இப்போ இந்த சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றினாதான் முறுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வரும். இப்போ சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு செய்கிறேன். அப்புறம் கையில் தான் பண்ண போகிறேன். மாவு இந்த பக்குவத்தில் வரணும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம புளியருக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ நம்ம மாவு புளியலாம். முறுக்கு புளியறதுக்கு முன்னாடியே இந்த முறுக்கு இந்த பிடி இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கணும். எண்ணெய் தொடச்சிட்டா தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தொடச்சிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி அவுட்லேயும் தெரிச்சுக்கணும். முறுக்கு நம்ம அப்பப்போ புழிஞ்சு போடுறது நமக்கு சிரமமாக தெரியும். அதனால் வீட்டில் ஒரு வெள்ளை துணியோ வெள்ளை வேஷ்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஈரம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு 5 6 இது ஒரு தடைக்கு நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை நம்ம இதில் புழிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம எண்ணெய் சட்டியில் பலகாரெல்லாம் செய்யும்போது ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்குவோம். இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் நல்லபடியாக பலகாரெல்லாம் நல்லா சுட்டு வரணும்னு கும்பிட்டு இந்த பிள்ளையாரை இங்கே வச்சுருவோம். பாருங்கள், மாவு அந்தந்து வர்றதில்லை, கட்டாகிறதில்லை பார்த்திங்களா. ஏன்னா இதுக்கு முக்கியமாக அந்த பொட்டுக்கல்லையினுடைய அளவு தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். பொட்டுக்கல்லையினுடைய அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முறுக்கு கட்டாய் வரும். பாருங்கள், இது கரெக்டாக வருது நமக்கு. இப்படி புழிஞ்சிட்டு நம்ம கடைசியில் என்ன பண்ணணும், அந்த ஜாயிண்ட் இப்படி சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சது நம்ம இந்த முறுக்கெல்லாம் போட்டு எடுக்கலாம். நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே மேலே எழும்பி வந்துடணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் இதில் போடலாம். பாருங்கள், இந்த கரண்டியில் இப்படி எடுத்துட்டு நம்ம இப்படி போடணும்.
இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த சத்தம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நிறைய அடங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து முறுக்கு திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா இப்படி திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு தான் நம்ம எடுக்கணும். சத்தம் அடங்குறது நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பி வச்சுக்கணும். அப்போ தான் முறுக்கு திருப்பி போடுறதுக்கும் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதில் எடுக்கிறதுக்கு முடியாட்டி கூட நம்ம திருப்பி போடுறதுக்கு இந்த ஸ்டீல் கம்பி கட்டாயமாக வேணும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம வந்து 1 டம்ளர் ரைஸ் போட்டு நாம் முறுக்கு சுட்டு அதுக்கு வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். அந்த 1/2 லிட்டர் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்கவே இல்லை. எண்ணெய் அப்படியே இருக்குது. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கடுக்கடுன்னு இல்லாமையும் வேகாமையும் இல்லாமல் நல்லா பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெய் இழுக்கவே இல்லை பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக இழுக்கலை. நமக்கு முறுக்குக்கு முக்கியமாக வேணுங்கிறது பொட்டுக்கல்லையினுடைய அளவு தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். 1 டம்ளர் போட்டால் நம்ம 1/4 டம்ளர் பொட்டுக்கல்லை போட்டால் போதும். அதிகமாக போட வேண்டியதில்லை. நம்ம முறுமுறுப்பு வேணும்னா நம்ம எந்த எண்ணெயில் முறுக்கு சுடுறோமோ அந்த எண்ணெயை வந்து நல்லா ஆவி வர காய்ச்சி இதில் ஊற்றி செய்யணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முறுக்குன்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த முறுக்கு சுடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அம்மா தான் செய்வாங்க. அது 1 படி 2 படி எல்லாம் போட்டு செய்யறதில்ல. 4 படி போடுவாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு செய்வாங்க. அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்ததில் எங்களுக்கு இன்றைக்கி ஞாபகத்துக்கு வருது. இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.